முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகான் டைப் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் முருகனோட அருளால் நீங்கள் என்ன உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட ஆசைகள் நினச்சிருந்தீங்களோ அதுக்கும் ரியாலிட்டிக்கும் நிஜத்தில் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் சில மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் வந்து முருகன்கிட்ட கேட்குறீங்க, நான் இதுதானே கேட்டேன் ஆனால் எனக்கு இதை கொடுத்துருக்கே அப்படின்ட்டு. ஆனால் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் முருகன்கிட்ட வந்து பிரசாதமாக குலோப் ஜாமுன் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்குறீங்க. ஆனால் அவருக்கு உங்களுக்கு குலோப் ஜாமுன் கொடுக்கல, பாதாம் பருப்பை கையில் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து இதை தானே டேஸ்ட்டாக இருக்கும் குலோப் ஜாமுன், பாதாம் பருப்பு அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காதே அப்படின்னு நினச்சி நிஜ வாழ்க்கையில் ரியாலிட்டியில் போயிட்டுருக்கீங்க. ஆனால் போக போக தான் தெரியும், இதை விட இந்த பாதாம் பருப்பு தான் நம்மளோட உடம்புக்கும் நல்லது, நம்மளோட ஃப்யூச்சருக்கும் நல்லதுன்னு இமீடியட்டாக அப்போவே தெரியாது.